இறைவணக்க பாடல் பாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க சிஸ்டர் ஜெனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். என்னருள் உனக்கு போதும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வரும் இறைவனுக்கு முதற்கண் அனைவரும் தலைவணங்கி இவ்விழாவிற்கு அவரை வரவேற்போம். மேய்ப்பன் இல்லா ஆடுகள் சிதறி செல்லும் என்பதற்கேற்ப நமக்கு நல்ல மேய்ப்பனாக நம் பங்கை இறை வழியிலும் கல்வியிலும் சிறந்த முறையில் நம்மளை வழிநடத்தி செல்லும் இந்த விபிஎஸ் விழா நடப்பதற்கும் 7 நாட்கள் சிறப்பாக நடைபெற துணையாக இருந்த நமது அதிபர் தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு இருகரம் தட்டி அனைவரும் வரவேற்போம். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கும் நமது அருள் தந்தை அனைவருக்கும் மிக தெரிந்தவர், இனிய முறையில் பழகியவர், நகைச்சுவை முறையில் பேசி அனைவரையும் கவர்பவர். இவ்விழாவில் தலைமை தாங்கி சிறப்புற ஆற்ற இருக்கும் அவரை இவ்விழாவிற்கு வருக வருக என்று இருகரம் தட்டி அனைவரும் வரவேற்போம். இவ்வாலய வளாகத்திலே அவருடைய காலடிகள் படாத இடமே இல்லை என்று கூறலாம் என்று இப்பங்கை சுற்றி சுற்றி வலம் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் துணையாகவும் வழிநடத்தி செல்லும் நமது இணைகுரு இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்றார். அவரையும் வருக வருக என்று இருகரம் தட்டி வரவேற்கின்றோம். பெற்றோர்கள் இல்லை என்றால் இவ்விழாவும் இல்லை, விபிஎஸும் இல்லை. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உற்சாகத்துடனும் அன்போடும் அவர்களை சரியான நேரத்திற்கு இவ்விழாவிற்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருகை புரிய துணையாக இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் இருகரம் தட்டி அவர்களை வரவேற்போம். சிட்டாய் பறந்து கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்கள் இங்கு நல்முறையில் அனைத்து நிகழ்வுகளையும் அறிமுகப்படுத்தி உங்களை மகிழ்விக்க இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. Thank you for that, Jenny sister. Lovely welcome speech. ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணிட்டீங்க. நன்றி. Come on guys. அடுத்து என்ன? டான்ஸ். ஓகே, ஸ்டேஜ்க்கு பசங்களை கூப்பிடலாமா? லெட்ஸ் டான்ஸ் பாய்ஸ். Johnny, Johnny, yes papa, Yesuvin pilla needampa, telling lies, no papa, open your mouth, hallelujah. Johnny, Johnny, yes papa, Yesuvin pilla needampa, telling bad words, no papa, open your mouth, hallelujah. Johnny, Johnny, yes papa, Yesuvin seashan needanpa, spread the gospel, yes papa, open your mouth, God loves you. Johnny, Johnny, yes papa, Yesuvin seashan needanpa, wala wala gossip, no papa, open your mouth, God loves you.
கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் சம்மர் கேம்பில் வந்தாச்சையா கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் சம்மர் கேம்பில் வந்தாச்சையா நன்றி சொல்லு சேர்ந்து சொல்லு இயேசுவுக்கு நன்றி சொல்லு நன்றி சொல்லு சேர்ந்து சொல்லு இயேசுவுக்கு நன்றி சொல்லு வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா புதிய பாட்டு அக்கா சொல்லி தந்தா உள்ளமெல்லாம் சந்தோஷம்தான் தாவீதை போல நடனமாடி பாட கற்றுக்கொள்வேனே ஓடிடுவேனே சந்தோஷம்தான் கொண்டாட்டம்தான் நாளே குதூகலம்தான் சந்தோஷம்தான் கொண்டாட்டம்தான் நாளே குதூகலம்தான் வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா பொம்மலாட்டம் பார்த்தா உள்ள நல்லம் துள்ளிடும் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஏசப்பா கதைய அண்ணன் சொல்லி தந்தா சந்தோஷம்தான் கொண்டாட்டம்தான் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஜம்புனாலே குதூகலம்தான் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஜம்புனாலே குதூகலம்தான் வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடி வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடி வா வாவ், சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. அடுத்தபடியாக விவிலிய வார்த்தைகளை மிகவும் அழகாக சொல்ல வருகிறார்கள் எம் விபிஎஸ் மாணவிகள். புனித யோவான் 1:14 வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது அருளும் இரக்கமும் புனித லூக்கா 1:47-49 ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லாம் தலைமுறையினரும் என பெயர் பெற்றவர் என்பர். நன்றி.
வாவ் கைஸ், சூப்பராக சொல்லிட்டீங்க. ராணி மரியானா யாரு? ராணி மரியாவா? 4 மாதத்துக்கு முன்னாடி எல்லா தேட்டர்லேயும் அவங்க தான் ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்க வந்து பழங்குடியின மக்களுக்காக உதவிகள் சேவைகள்னு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ராணி மரியா பற்றி தான் எல்லாரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விபிஎஸ்லேயும் ராணி மரியா வந்துட்டு முக்கியமாக இடம் பெற்றிருக்காங்க. அதை பற்றின நடனத்தை வந்து இப்போ நம்ம விபிஎஸ் மாணவ மாணவிகள் ஆட போகிறாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பெரும் பாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். திருப்பாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். அவர்தானே அன்பான ராணி மரியா, அன்பான அருள்மொழியாம் திருமரியா. அவர்தானே அன்பான ராணி மரியா, அன்பான அருள்மொழியாம் திருமரியா. ஏழையர் வாழுமிடம் எனது வீடு, எளிமையாய் வாழ்வதே எனது பேரு என்று சொல்லி எளியவராய் என்று வாழ்ந்தவர். ஏழையர் வாழுமிடம் எனது வீடு, எளிமையாய் வாழ்வதே எனது பேரு என்று சொல்லி எளியவராய் என்று வாழ்ந்தவர். ஏழையர் வீழ்ச்சி கண்டு நெஞ்சம் குடித்தவர், தாழ்ச்சி நீதி பண்புகள் தான் கண்கள் என்றவர். ஏழையர் வீழ்ச்சி கண்டு நெஞ்சம் கொடுத்தவர், தாழ்ச்சி நீதி பண்புகள் தான் கண்கள் என்றவர். தாழ்ந்தவர் வாழ்வுயர தானமானவர், தாழ்ந்தவர் வாழ்வுயர தானமானவர். அவர்தானே அன்பான ராணி மரியா, அன்பான அருள்மொழியாம் திருமரியா. அவர்தானே அன்பான ராணி மரியா, அன்பான அருள்மொழியாம் திருமரியா. முகமிழந்த மனிதரின் முகமானவர், குரலற்ற குடியினரின் குரலானவர், உழைப்பாளர் பெண்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றவே. முகமிழந்த மனிதரின் முகமானவர், குரலற்ற குடியினரின் குரலானவர், உழைப்பாளர் பெண்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றவே. சளைக்காமல் ஒருங்கிணைத்து ஏக்கமாக்கினார், உரிமைக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர். சலிக்காமல் ஒருங்கிணைத்து இயக்கமாக்கினார், உரிமைக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர். உயிர் பறித்த பகைவரையும் மன்னித்தவர். உயிர் பறித்த பகைவரையும் மன்னித்தவர்.
கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். கிராமங்களில் தேவதையாய் சேவை செய்தவர், அங்கே குடிசைகளில் இயேசுவை தேடி சென்றவர். பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பழங்குடியின மக்களின் வாழ்வை உயர்த்தவே, பெரும்பாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். திருவாசத்தால் தன்னுயிரை தியாகம் செய்தவர். நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக விவிலிய வார்த்தைகளை நடித்து காட்ட வருகிறார்கள் நம்முடைய VBS மாணவ மாணவிகள். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்றார். ரூத்து 1:16. உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். தொடக்க நூல் 45:4. யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஒன்று சாமுவேல் 20:12. யோனதான் தாவீதை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சான்று பகர்வாராக. நாளை இதே நேரத்தில் அல்லது 3ஆம் நாளில் என் தந்தையின் கருத்தை அறிவேன். அது தாவீதுக்கு சாதகமாய் இருந்தால் உனக்கு அதை தெரிவிக்க ஆள் அனுப்ப மாட்டேனா? வசனங்களை நடித்து காட்டிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி. கிளாப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சவுண்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம டான்ஸ் டீம் ஸ்டேஜ்க்கு வராங்க. IBCM புது பாட்டை போடுறான். தம்பி, டேய் தம்பி, நம்ம IBCM புது பாட்டை போடுறான். Everybody, let's go. Yesu, kota arbudo.
சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. டிங்கிரி 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 everybody let's go. Hey, டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. ஏ டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ. கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ. கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. இயேசப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. இயேசப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. டிங்கிரி 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 everybody let's go. Hey, டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. ஏ டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ. நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. அட குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ. நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. இயேசு தொட்டாலே சுகத்தை கொடுத்தாலே லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. இயேசு தொட்டாலே சுகத்தை கொடுத்தாலே லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. டிங்கிரி 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 everybody let's go. Hey, டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. ஏ டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. இயேசு தொட்டா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம். இயேசு தொட்டா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம். கடல் மேல் நடந்து வந்தது அற்புதம். படித்தவன் எழுந்து வந்தது அற்புதம். கடல் மேல் நடந்து வந்தது அற்புதம். படித்தவன் எழுந்து வந்தது அற்புதம். Hey, டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. ஏ டிங்கிரி 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 டியாலோ. டிங்கிரி 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 ஆயாலோ. ஓடே டிங்கிரி 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 டிங்கிரி. ஓடே டிங்கிரி 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 டிங்கிரி. ஏ டிங்கிரி 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 டிங்கிரி. செம்ம பாட்டு. வாவ் சூப்பர் காய்ஸ், செம்மையா டான்ஸ் பண்ணீங்க. அடுத்து என்ன மரியா? அடுத்ததாக விவிலிய வார்த்தைகளை சொல்ல வருகிறார்கள் நம் விபிஎஸ் மாணவர்கள். ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 13. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். தம் பேர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். நான் பாதாளத்தில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிறேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாதே, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும்.
விவிலிய வார்த்தைகளை அழகாக மனனம் செய்து ஒப்பித்த மாணவர்களுக்கு நன்றி. இப்பொழுது உங்கள் குழந்தைகள் நிறைய பாடல்கள் விபிஎஸ் கிளாஸில் கற்றுக்கிட்டாங்க. டான்ஸ்லாம் ஆடினாங்க. வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு டான்ஸில் சந்தோஷமாக இருங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கன்ற அர்த்தத்தோட டான்ஸ் ஆடினாங்க. ரெண்டாவது டான்ஸ் என்ன ஆடினாங்கன்னா ராணி மரியாவுடைய நடனம், அவங்க எப்படியெல்லாம் பணி செஞ்சாங்கன்றது. மூணாவது இப்போ ஒரு டான்ஸ் ஆடினாங்க, அற்புதம், கடவுள் நம்ம கூட இருந்தாவே வாழ்க்கையில் எல்லாமே அற்புதம் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அழகான செய்தியை, இயேசு நிறையா புதுமைகளை செய்கிறார் அப்படின்ற ஒரு அழகான செய்தியை தான் அந்த நடனத்தின் மூலம் சொன்னாங்க. இப்போ இந்த குழந்தைகள் பாடல் பாட வருகிறார். என்ன பாடல் பாட போகிறார்கள்? விபிஎஸ் வகுப்பில் கற்றுக்கொண்ட பாடல்கள். இயேசு நம்ம கூட இருந்தால் நாம் அன்போடு இருப்போம், இயேசு நம்முடன் இருந்தால் நாம் இரக்கத்தோடு இருப்போம், இயேசு நம்முடன் இருந்தால் நாம் செய்கின்ற அனைத்துமே வெற்றியாக மாறும் என்ற செய்தியை தான் இந்த 7 நாளும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை பாடலாக பாடுகின்றனர் மாணவிகள். அன்போடு வாழும்போது ஆண்டவரில் வாழ்கிறோம், ஆண்டவரில் வாழும் நாங்கள் அமைதியை விதைப்போம். தந்தனா தந்தனா தந்தன 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 தந்தானா. இரக்கத்தோடு வாழும்போது இயேசுவோடு வாழ்கிறோம், இயேசுவோடு வாழும் நாங்கள் இயன்றவரை உதவுவோம். VBS VBS VBS. ஆர்வத்தோடு வாழும்போது ஆவியோடு வாழ்கிறோம், ஆவியோடு வாழும் நாங்கள் ஆற்றலோடு உழைப்போம். தந்தனா தந்தனா தந்தன 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 தந்தானா. உண்மையோடு வாழும்போது உயிர்நெறியில் வாழ்கிறோம், உயிர்நெறியில் வாழும் நாங்கள் உலக சூழல் காத்திடுவோம். VBS VBS VBS. மதிப்பளித்து வாழும்போது மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம், மகிழ்ச்சியோடு வாழும் நாங்கள் மன்னித்து உயர்வோம். தந்தனா தந்தனா தந்தன 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 தந்தானா. பகிர்வோடு வாழும்போது பரிவோடு வாழ்கிறோம், பரிவோடு வாழும் நாங்கள் பாதையாக ஆகுவோம். VBS VBS VBS. நன்றி. அடுத்து என்ன மரியா? அடுத்து என்ன? டான்ஸ் தான். அடுத்தபடியாக நம்மை கவர வர இருக்கிறார்கள் ஒரு அழகான நடனக்குழு. I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L.
டிங்கிலாலா 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 மெத்தலகி மூலுக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள் மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள் மெத்தலகி மூருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள் மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள் டிங்கிலாலா 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 தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் சாத்தானின் சோதனைகளுக்கு உட்படாமல் இறுதி வரை நிலைத்திருந்தார் மீட்பு பெறுவார்கள் என்ற அழகான செய்தியை நடனத்தின் மூலம் ஆடிய மாணவிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இவ்விழாவிற்கு விருந்தினராக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு இருகரம் தட்டி அனைவரும் வரவேற்போம். இந்த பிள்ளைகள்லாம் இங்கே வாங்க, குட்டீஸ்லாம் இங்கே வா. இங்கே வா, இங்கே வா. கொஞ்சம் பிள்ளை அங்கே உட்காரு, கொஞ்சம் இங்கே வா. என்ன அப்படி உட்காருங்கடா, உட்கார் உட்கார். சிட் டவுன், சிட் டவுன். என்ன பார்க்கணும்? இப்போ எதுக்கு உங்களை உட்கார வச்சுருக்கேன்னா, சிஸ்டர் ஜெனி இருக்காங்கல்ல, இருக்காங்களா? அவங்க என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கைன்னா, எங்கள் பிள்ளைய ஒரு வாரம் விவிலிய வகுப்பில் நிறைய கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டீங்க. திருவிவிலியத்திலிருந்து என்ன கேள்வி உங்களால் கேட்க முடியுமோ கேட்டு பாருங்கள். எங்கள் பிள்ளைய எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஏப்பா அங்கே பார்க்குற? ஓ, உங்களை மாட்டி விட்டு அங்கே போயிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. ரைட். நான் சின்ன சின்ன கேள்வியாக கேட்பேனா, நீங்கள் பெரிய பெரிய பதிலாக சொல்லுவீங்களாம். ஓகே, ரைட். திருவிவிலியத்தில்
4 நற்செய்தி. எத்தனை? அதை எழுதியவர்கள் யார்? 2 பேர் இங்கே சொல்லணும், 2 பேர் பிள்ளையை சொல்லுவீங்க. மத்தேயு, நீ சொல்லுப்பா. மார்க்கா அப்படின்னு அவன் சொன்னானா? மத்தேயு, மார்க்கு சொல்லிட்டான்ல. அமை மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இன்னும் ஒரே ஒருத்தர் யாரு? யோவான். இயேசுவுக்கு எத்துணை திருத்தூதர்கள்? எத்தனை பேர்? 12 பேர். 12 திருத்தூதர்களில் அன்பு சீடர் பெயர் என்ன? யூதாசா? அட 10 கிலோ பாவி. யாரு? யோவான். அருமை. எல்லாரும் கை தட்டுங்க ப்ளீஸ். சரி, இது கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி. 12 திருத்தூதர்களில் ரொம்ப படித்தவர் யாரு? அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. மத்தேயுவா? இல்லை. சரி, கொஞ்சம் கடினம்தான். நானே சொல்லிடட்டுமா? அதானே வந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு எங்களையா கேள்வி கேட்குறீங்க. இயேசுவை காட்டி கொடுத்தவர் யார்? அவர் தான் ரொம்ப படித்தவர். கை தட்டுங்கோ. உங்களில் யார் நல்லா படிப்பாங்க? நல்லா படிக்கிறவங்களாம் கை தூக்குங்கோ. நீ படிக்க மாட்டியா? ஆமாவா இல்லையா? ஆமாம், நல்லா படிப்பீங்க. ரைட்டு. நல்லா படிக்கிறவங்க பிள்ளையெல்லாம் கை தூக்குங்கடா. இதே கேள்வி இங்கே கேட்டு பார்ப்போம். நல்லா படிக்கிற பிள்ளைய கை தூக்கு. வெரி குட். கையை கீழே போட்டுருங்க. சரி, இயேசு பிறந்த ஊர் எது? பெத்லகேம். சரி, இயேசு வாழ்ந்த சொந்த ஊர் பெயர் என்ன? என்ன ஊர்? கை தூக்கு. கை தட்டுங்கடா. அருமையான பதில். ரைட். திருவிவிலியம் ஒருவரை நீதிமான் என்று சொல்லுகிறது. நீதிமான். அவருடைய பெயர் என்ன? சாலமோனா? யார்? சரி, இன்னைக்கு யாருடைய திருவிழா? மே மாதம் முதல் நாள். அவரைத்தான் நீதிமான் என்று நற்செய்தி சொல்லுகிறது. கைதட்டுங்க எல்லாரும். வெரி குட். 5 + 2 5 2 என்ன புதுமை? 5 அப்பங்கள் 2 மீன்கள். அதில் எத்துணை பெண்கள் சாப்பிட்டாங்க? சாப்பிட்ட பெண்களுடைய எண்ணிக்கை எத்தனை? சொல்ல குட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை எல்லாம் சொல்லுங்கடா. சரி, மொத்தம் எத்தனை பேர்? அவங்கெல்லாம் யாரு? அப்ப பெண்கள்லாம் போகலையா? பத்தியா? திட்டமிட்டு எல்லா கூட்டத்திலையும் திருப்பலியாக இருந்தாலும் சரி, என்ன வீட்டில் விசேஷம்னாலும் கூட்டம் அதிகமாக யார் போவாங்க? பெண்கள். என்னமோ தெரியல, பெருந்தொகைன்னு விட்டுட்டாங்கன்னா என்னான்னு தெரியல. ஆண்கள்
ஏறக்குறைய 5000. என்ன பெண்களை வந்து என்னவே முடியலையாம், பெரிய கூட்டம். கை தட்டுங்கோ. அருமை அருமை. சரி, இப்போ 5000 பேர் சாப்பிட்டது பிற்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. எத்துணை கூடைகள் சொல்லுங்க தம்பி, நீ சொல்கிறான். அருமையான 2 பேரும் படியில் நின்று டான்ஸ் ஆடினீங்க, நான் கண்ணு வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்லுங்க, எத்துணை கூடைகளில் மீதமுள்ள அப்பங்களை அவர்கள் சேகரித்தார்கள்? எத்தனை கூடை? இந்த பொண்ணுடைய பேசாமல், நீ தான் நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே. சொல்கிறா ராஜா, எத்தனை கூடை? 2 5? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மொத்தம் 12 கூடைகள். பத்தியா, உன்னை மாற்றி விட்டான், அவனோட சேராத. வெரி குட், சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஒரு செய்தியோடு சிறப்புரைன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களோடு இருப்பதே சிறப்பு. இந்த விவிலிய விடுமுறை வகுப்புகள் நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் மறைக்கல்வின்னு ஒன்று இருக்கும். இந்த விடுமுறை காலத்தில் திருவிவிலியத்தை பற்றி நாம் என்னவெல்லாம் அறிந்து கொள்ளலாம். பெரியவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒருவேளை அடுத்த ஆண்டு ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் விடுமுறை விவிலிய வகுப்புகள் நடந்தால் சிறப்பு. ஒருவேளை இந்த குழந்தைகளை கேட்ட கேள்வி அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ கூட கேட்கலான்னு தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை இருக்குது. இருந்தாலும் குழந்தைகளை கேட்டால் யார் அவங்கள கேட்கலாமா? அதானே, ஏன்டா பெத்தவளை மாட்டி விடுறதுலே இருக்க. சரி, உண்மையாகவே இப்பேற்பட்ட வகுப்புகள் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. நீங்கள் மறைக்கல்வியில் திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வசனங்கள், இறைவார்த்தையெல்லாம் அருமையாக சொன்னீங்க, நடித்து காமிச்சிங்க. நடனம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களில் மறைந்திருக்கிற திறமைகள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்பேற்பட்ட மேடையில் நின்று கொண்டு பேசுவதற்கும் நடிப்பதற்கும் உங்கள் திறனை வெளிப்படுத்துவதற்கும் அருமையான ஒரு வாய்ப்பு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. இப்படியான ஒரு வாய்ப்பு பிற சமயங்களை சார்ந்தவர்களுக்கு இல்லை. விடுமுறைன்னா அது வீட்டில் என்னவெல்லாம் செய்வாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இணைந்து வந்து கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி, மரியாவை பற்றி, புனிதர்களை பற்றி, அதோடு மட்டும் அல்ல, விழிப்புணர்வு, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன இந்த உலகம் எப்படி நம்மை பார்க்கிறது, இப்படி பன்முக பார்வையிலே உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஞானம், புத்தி, அறிவு, அப்புறம் எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. நம்முடைய குழந்தைகளுடைய நடனம், பேச்சு, அவர்களுடைய எல்லாவற்றையும் நாம் பார்த்து பிரமித்து போனோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுகின்ற வகையில் கரவொலி எழுப்புவோம். காட் பிளஸ் யூ. ரொம்ப அருமை, சிறப்பு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். என்னப்பா, ஒரே ஒரு கேள்வி. தேம்பாவணியை எழுதிய வெள்ளக்கார சாமியார் யாரு? பாங்க புரியா? அப்படி வாக்குன. தேம்பாவணி என்ற ஒரு காப்பியம், அந்த காப்பியத்தை எழுதிய அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார்? எங்க மேலே இருக்குங்க. மறந்துட்டியா? மறதி நல்லது. அப்படி நின்னுக்க. வாங்க ஒரு ராஜா, உனக்கு அடுத்த கேள்வி. தேம்பாவணியை எழுதிய ஒரு வெள்ளக்கார சாமியார் யார்? வீரமாமுனிவர். எல்லாரும் கை தட்டுங்கப்பா. நம்ம பங்களையே
உயர்ந்த மனுஷி இவதான். போய் உட்காந்துக்க. அடுத்தது யார் வரலாம்? வந்தால் தான் நான் வந்து கேள்வி கேட்பேன். அந்த 2 வாண்டை இங்கே அனுப்பிச்சி விடுங்க. வா குட்டீஸு வா. எனது நின்றுக்கிட்டீங்களா? ஆஹா, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு வந்த வான தூதர்கள் மாதிரியே இருக்குங்க. யூ ஆர் ஏஞ்சல்ஸ். அழகாக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பாப்பா என்னைய படுறா? சரி, இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்தது? அப்பா. வெரி குட், வெரி குட். உங்க ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தது? அப்பா. அப்பா. அப்பப்பா. சரி, அம்மா ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையா? சரி, இந்த பூ வச்சு விட்டது யாரு? எங்க அம்மா. அம்மா தானே? நீ அம்மா பிள்ளை. அருமை அருமை. சரி, இப்போ இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பெரிய அம்மா. என்னைய விட அந்த அம்மா உயரமா இருப்பாங்க. இந்த கோயில்ல அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பேர் என்ன? ரைட், இங்க 2 பேர் பாரு குட்டீஸு. அங்க ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா பேர் சொல்லுங்க. பெரிய நாயகி. வெரி குட், அருமை அருமை. சூப்பர், வெரி குட். காட் பிளஸ் யூ. உட்காந்துக்கங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க வாங்க. பயமா இருக்குதா? இன்னொருத்தன் வாடா. அப்படி இந்த மாதா இருக்காங்கல்ல, மாதா பேர் சொன்னிச்சா பாப்பா? என்ன பேரு? பெரிய நாயகி மாதா. பெரிய நாயகி அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சான். அந்த குழந்தையோட பேர் என்ன? இயேசு. படா, அந்த குழந்தைக்கு பேர் என்ன? இயேசு. ரைட்டு, நீங்கிட்டு வா, நீங்க வா. அந்த இயேசு இவர் தானே? வெரி குட், நல்லா பதில் சொன்னீங்க. ஓடி உட்காந்துக்கிங்க. காட் பிளஸ். ரொம்ப சந்தோஷம் பிரியமானவர்களே. குழந்தைகளோடு இருப்பது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளை என்னிட வரவிடுங்கள், தடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. குழந்தைகளை மட்டும் போல, குழந்தைகளை தூக்கிட்டு அவங்க அம்மா போனாங்க. அவங்க அம்மா கூட அந்த குழந்தைகளுடைய அப்பாவும் போயிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும். அற்புத குழந்தை இயேசு போன்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அருமையான வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. எல்லாரும் கைதட்டுவோமா? தேங்க்யூ வெரி மச். விடுமுறை விவிலிய வகுப்பினை நிறைவு செய்கின்ற இந்த நாளிலே இம்மாணவ செல்வங்களுக்கு அழகான கருத்துக்களை வழங்கிய அருட்பணியாளர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. விவிலியத்தின் அடிப்படையில் நிறைய வினாக்களை கேட்டு இந்த 7 நாட்கள் வகுப்பினையும் ரிவைஸ் பண்ண வைத்ததுக்கு, திரும்ப அவர்கள் நினைத்து பார்க்க செய்ததற்காக அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம் அதிபர் தந்தை அவர்கள் இந்த குழந்தைகள் இந்த 7 நாளும் விடாமல் காலை 9 மாலை 4 மணி வரை ஆர்வமுடன் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்காகவும், எங்கிருந்தோ வருகின்ற பெரிய நாயகி அன்னையின் பக்தர்கள் ஒரு ஜெபமாலையை தினமும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் எம் பங்கினை சார்ந்த குழந்தைகள் இன்று மே மாதத்தின் முதல் நாள், இந்த மாதம் முழுவதுமாக ஜெபமாலை கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நினைவு பரிசாக எங்கள் பங்கின் அதிபர் தந்தை அவர்கள் குழந்தைகளுக்கு இந்த ஜெபமாலைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனை எம் மாணவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல ஜெபமாலையை நான் கொடுப்பேன். ஓகே, வெரி குட். பாப்பா நீ எந்திரி.
இந்த ஜெபமாலையில் எத்துணை மணிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டீன்னா உனக்கு கழுத்தில் போடுறதா கையில் கொடுக்குறதான்னு முடிவு பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் கவனமாக கேளுங்க. நம்ம பிள்ளைக்கு ஜெபமாலை கொடுக்க போகிறேன். இதில் எத்தனை மணி இருக்குதுன்னு பிள்ளைகிட்ட கேட்டுருவான். புதுமை வாங்கிட்டியா? அப்போ சொல்லு, எத்தனை ஜெபமாலை மணியில் எத்தனை மணி இருக்குது பிடி. ரைட், 53. சரியான பதிலாக கைதலாம். அண்ணா எத்தனை மணி? 50. அப்போ இங்கே எந்திரிச்சோடா, உனக்கு தாண்டா முதல்ல. இப்படி எல்லாம் கைதட்டுங்க. காட் பிளஸ் யூ, வெரி குட். அடுத்தது, இந்த ஜெபமாலையில் நாம் தேவ ரகசியங்கள், மறை உண்மைகளை நாம் ஜெபிக்கிறோம். அப்படித்தானே? அப்படின்னா ஒரு பிள்ளைங்க எழுந்திரிச்சு வா. எத்துணை மறை உண்மைகள் இருக்கின்றன? எத்தனை மறை உண்மை? எத்தனை? இப்படி. அடுத்தது, முதல் மறை உண்மை எது? கையப்படுறா. உனக்கு நான் தனியாக நாளைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு சொல்லி கொடுக்குறேன். காட் பிளஸ் யூ. போய் உட்காந்துக்க. அடுத்தது வா. உன் பேர் சொல்லுங்கள். வெரி குட், அருமை. இப்படிங்க. புதுமை வாங்கிட்டீங்களா? இல்லையா? சரி, சீக்கிரம் கொடுத்துடலாம். காட் பிளஸ் யூ. உட்காந்துக்க. அடுத்து பாப்பா வா, ஒன்று எந்திரிச்சு வா. என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க. வெரி குட். இப்படி. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அறிமுகப்படுத்திய மறை உண்மை எது? இப்படி இல்லாமல் கேட்பீங்க. ஒளியின் அதான் உனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க. காட் பிளஸ் யூ. உட்காந்துக்கிங்க. கொடுங்க சிஸ்டர், நேரமாச்சு. பாப்பா எண்ணி பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. மொத்தம் 59. ரைட், வாங்க. ஆட்டக்கார பிள்ளைலாம் வா, எந்திரிச்சு வா. சிலுவையை பிடித்து சொல்லுகின்ற ஜெபம் எது? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையா. உட்காரு, தப்பு. நீ வா, அடுத்தது வா. ஜெபமாலை டைம் ஆச்சு, வாங்க. இந்த சிலுவையை பிடிச்சுக்கிட்டு என்ன ஜெபம் சொல்லுவாங்க? தந்தை மகன் தூய ஆவியா. சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? சரி, ஜெபமாலை தொடக்கத்தில் இங்கே தானே ஆரம்பிப்பான். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும். அதுக்கு பேர் விசுவாச பிரமாணம், நம்பிக்கை அறிக்கை. வெரி குட். போய் உட்காந்துக்குங்க. ரைட்டு. அது முடிச்சிட்ட உடனே பக்கத்தில் ஒரு மணி இருக்குல்ல, இந்த முதல் மணியை பிடிச்சிக்கிட்டு என்ன ஜெபமாலை சொல்ல, என்ன ஜெபம்? வாங்க, உடியா வா வா. ஏசுனார் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார்ல, எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்கணும்னா என்ன ஜெபம்? விண்ணுலகில் பிடி. காட் பிளஸ் யூ. சரி, அருமை அருமை. நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். வாங்க, ஒருத்தராக வந்து வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ சிஸ்டர். மைக்க பிடிங்கம்மா, வாங்க. ஃபாதருக்கு இந்த எங்களுடைய ஸ்பெஷல் கிளாப் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். 1 2 3 இப்போ ஃபாதருக்கு நம்ம மதுரை மூலம் நமக்கு நன்றிகள்.
தேங்க்யூ ஃபாதர். குழந்தைகள் அனைவரும் எழுந்து நம் பங்கு தந்தையை பார்த்து நிற்கவும். அப்படியே நிற்கவும். நாம் இப்பொழுது இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். நம்ம ஃபாதர் நமக்கு நிறையா உதவிகள் செஞ்சுருக்காங்க, அப்படி தானே? சொல்லுமா. இந்த 7 நாள் இந்த அரங்கத்தை நல்லா பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த விபிஎஸ் கிளாப் வழியாக நம் பங்கின் அதிபர் தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை விபிஎஸ் குழந்தைகள் தெரிவிக்கின்றார்கள். 1 2 3 பங்கேற்போம். 1 2 3 1 2 3 பங்கேற்போம். 1 2 3 பயில்வோம். 1 2 3 பயணிப்போம். VBS 2026. தேங்க்யூ. அப்படியே கீழே போ. அனைவரும் மேடைக்கு கீழே இறங்கி அமைதியாக அமரவும். கீழே போங்க. அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பெற்றோர்களே, புனித பெண்ணாகியனுடைய அன்பு பக்தர்களே, மாணவ மாணவிய செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகுப்புகள் மிக சிறப்பான விதத்திலே நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கு நன்றி. அதே சமயத்தில் இங்கே வந்து மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த பிபிஎஸ் கிளாஸை 5 நாளில், ஒரு வாரம் நடந்தாலும் 5 நாட்களிலே உங்களுக்கு இந்த டான்ஸு எல்லா ப்ரோக்ராமையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை. குறுகிய நேரத்தில் உங்களை வந்து பிபிஎஸ் கிளாஸை நடத்தி உங்களுக்கு அதில் ஊற வைத்து உங்களை சிறப்பான விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறார்கள். பயிற்சியும் முயற்சியும் வெற்றி. இதனை மிக சிறப்பான விதத்தில் செய்திருக்கிறார்கள் அருட்சகோதரிகள். எனவே அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பொன்னாடினை அணிவித்து என்னுடைய நன்றியினையும் இணைகுருவின் நன்றியினையும் இறைமக்கள் உங்களது சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ப்ளீஸ் கம். எனவே அன்புக்குரியவர்களே, நாளிலிருந்து நாளைக்கு வந்து அனைத்து பிள்ளைகளும் இந்த குணமளிக்கு வழிபாட்டுக்கு வந்துடணும். ஏதோ ஒரு வாரம் நடந்தது, நம்மளுக்கு அதுக்கு இனிமேல் சம்மந்தங்கள் இல்லைன்னு இருக்கக்கூடாது. இனிமேல் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறணும். கோயில் காரியங்களில், ஞான காரியங்களை இன்னும் அக்கறையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். எனவே நாளைக்கு வந்து இந்த புது நன்மை கிளாஸு நாளைக்கு இருக்காது. ஏன்னா இங்கே வந்து குணமளிக்கு வழிபாடு நடக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த புது நன்மை கிளாஸ் வந்து உங்களுக்கு அஸ் யூஷுவல் நடைபெறும். புது நன்மை கிளாஸு புரியுதா? விபிஎஸ் கிளாஸ் இல்லை, புது நன்மைக்கு படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு வகுப்பானது நாளைக்கு மட்டும் இல்லை, மாறாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறும் என்பதனையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை. பிள்ளைகளை வந்து பாராட்டுறது வந்து உக்காரணுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. வந்து பெற்றோர்களை அனுப்பி வைத்தது மட்டுமல்லாமல் வந்து பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் என்ன தான் கற்றுக்கிட்டாங்க, எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்கு வந்து இங்கே அமர்ந்து இவர்களை ஊக்கப்படுத்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒளி அமைப்பாளர் அரைக்கராஜ், உபதேசியர் மற்றும் அருட்சகோதரிகள், இறை மக்கள்,
வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். மாதாவுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பை உருவான எல்லாம் வல்ல இறைவனாக ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவர், வல்லவர். உமது மாட்சியால் இந்த உலகமானது நிரம்பி இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இதோ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்களது பெற்றோரையும், அவர்களை பயிற்றுவித்த அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும், அவரது குடும்பத்தையும் அம்மா தாயே, பெருநாகி அன்னையே ஆசிர்வதித்து நீர் இவர்களோடு இருந்து என்றுமே வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. வெரி குட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த பரூருக்கு போகிற பிள்ளைங்க உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா பத்திரமா போங்க. இல்லை அப்படின்னா போகிறதுக்கு ஒன்றும் வெஹிக்கிள் இல்லை, ஒன்றும் இல்லை சாமின்னா நான் எதாவது ஏற்பாடு பண்ணுவேன். இங்கே இரு, புரியுதா? டோன்ட் டேக் எனி ரிஸ்க் அன்னெசரிலி. ஓகே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கோ.